இன்னைக்கு நம்ம ஒரு ஊழியர் அவருக்கு எதிராக ஒரு எஃப்ஐஆர் ஒரு நிறுவனம் வந்து தொடர்றாங்க. அந்த எஃப்ஐஆரின் பேரில் நீதிமன்றத்தில் இருந்து அவருக்கு வரக்கூடிய தீர்ப்பு, அவர் குற்றப்பற்றவர் வந்து தீர்ப்பு வந்திருக்குன்னு சொன்னால், திரும்பவும் அவர் அந்த துறைக்கு செல்லும்போது அவர் நிராகரிக்கப்படுறார். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது என்ன செய்கிறது? இதற்கு வந்து உதாரணம் ஏதாச்சும் வந்து ஜட்ஜ்மெண்ட் இருக்கா? ஸோ அந்த மாதிரி வந்து கேள்விகள் வந்து கேட்குறீங்க. ஸோ அதற்கான வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். நம்ம இந்த பர்டிகுலர் வழக்குக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஷார்ட்டாக. அதே மாதிரி இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வழக்கு இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் எப்படி வந்து அந்த கேஸை வந்து மூவ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம். அகெயின் வந்து ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவல் ப்ராப்ளத்துக்கு வழக்கோட செக்ஷன்ஸ் அண்ட் தென் வந்து ஆக்ட் மற்ற விஷயங்கள் எல்லாம்